உலகமெங்கும் பறவை கிடக்கின்ற தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நட்சத்திர தடையில் நாம் பார்க்க இருப்பது சிவாஜியின் 200வது படம் திரிசூலம். 200 நாட்களுக்கு மேல் ஓடியது. வாருங்கள் நிகழ்ச்சிக்கு போவோம். சிவாஜி கணேசன் 200வது படமான திரிசூலம் 7 நாட்களுக்கு மேல் ஓடியது. இப்படத்தில் அவர் 3 வேடங்கள் சிறப்பாக நடித்தார். சிவாஜி கணேசன் 1973 7 படங்கள் நடித்தார். அவற்றில் விவரம் வருமாறு: பாரத விலாசு, ராஜராஜ சோழன், பொன்னு ஊஞ்சல், எங்கள் தங்கராஜா, கௌரவம், மணிதுருள் மாணிக்கம், ராபர்ட் ரங்கத்துறை. 1974 சிவகாமியின் செல்வன், தாய், வாணி ராணி, தங்கப்பதக்கம், என் மகன், அன்பை தேடி. 1975 மனிதனும் தெய்வமாகலாம், அவன்தான் மனிதன், மன்னோன் வந்தான் அடி, அன்பே ஆறுயிரே, வைரநெஞ்சம், டாக்டர் சிவா, பாட்டும் பரதமும். 1976 உனக்காக நான், கிரகப்பிரவேசம், சத்தியம், உத்தமன், சித்ரா பௌர்ணமி, ரோஜாவின் ராஜா. 1977 அவன் ஒரு சரித்திரம், தீபம், இளைய தலைமுறை, நாம் பிறந்த மண், அண்ணன் ஒரு கோவில். 1978 அந்தமான் காதலி, தியாகம், என்னை போல் ஒருவன், புண்ணிய பூமி, ஜெனரல் சக்கரவர்த்தி, தச்சோலி, அம்பு மலையாளம், பைலட் பிரேம்நாத், ஜஸ்டிஸ் கோபிநாத். 1973 திரிசூலம், கவரிமான், நல்லதொரு குடும்பம், இமயம், நான் வாழ வைப்பேன், பட்டாக்கத்தை பைரவன், வெற்றிக்கு ஒருவன். பாரத விலாஸ் இந்திய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் வகையில் கதை அம்சம் கொண்ட படம். இதை ஏசி செல்வசந்தர் தயாரித்திருக்கிறார். வசனம் மதுரை திருமாறன், இசை சூசரன். சிவாஜியுடன் கேஆர் விஜயா இணைந்து நடித்தார். நாகேஸ்வர ராவ், சஞ்சீவி குமார் கௌரவ படத்தில் நடித்திருந்தார். பல ஊர்களில் 100 நாளுக்கு மேல் ஓடியது. ராஜராஜ சோழன் அவர் ராமநாதனால் எழுதப்பட்டு டி.கே. சகோதரால் வேட்டையில் நடிக்கப்பட்ட நாடகம். அதை மாவதி சினிமாஸ்கோப் படமாக தயாரித்தார். தமிழில் முதலில் சினிமாஸ்கோப் தயாரிக்கப்பட்டார் ராஜராஜ சோழன். சிவாஜியுடன் முத்துராமன், சிவகுமார், டி.ஆர். மாலிகம், எஸ்.ஆர். லட்சுமி, குமாரி, பத்மினி, விஜயகுமார் ஆகியோர் நடித்தனர். ஏ.பி. நாகராஜன் டைரக்ட் செய்திருந்தார். குன்னக்குடி வைத்தியராஜன் இசையமைத்திருந்தார். சிவாஜி இரட்டை வேடங்களில் நடித்த மிகச்சிறந்த படம் கௌரவம். வழக்கறிஞர் ரஜினிகாந்தாகவும் அவர் வாழ்ந்தார். இத்தகைய கதாபாத்திரம் ஏற்படுத்திய தாக்கத்தால் சிவாஜி ராவ் என்ற தன் பெயரை ரஜினிகாந்த் என்று மாற்றிக்கொண்டதாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குறிப்பிட்டுள்ளார். இதன் கதைவசனம் எழுதியதுடன் டைரக்ஷன் பொறுப்பையும் சிறப்பாக செய்திருந்தார் பேட்டாம்புடி சுந்தரம். சிவாஜியுடன் பண்டாரிபாய், உஷா நந்தினி, நாகேஷ், மேஜர் சுந்தரராஜன் நடித்திருந்திருக்கார். நீயும் நானுமா என்ற பாடல் காட்சியில் ஜார்ஜ் மன்னராக தோன்றினார். எந்த படமும் சிவாஜிக்கு பொருந்தும் என்ற சொல்லுபடியாக இருந்தது. ராஜபாட் ரங்கத்துறை, குகநாதன் தயாரிப்பில் இந்த படம் சிவாஜி கணேசனின் பலதரப்பட்ட நடிப்பாற்றலை இப்படம் வெளிப்படுத்தியது. குறிப்பாக திருப்பூர் குமரன் வேடம் சிறப்பாக அமைந்தது. இதை மாதவன் டைரக்ட் செய்திருந்தார். வசனம் பாலமுருகன். இதில் ஹேமவேலி இரட்டை வேடத்தில் நடித்தார். சீதா அவர் கீதா என்ற படம் வாணி ராணி என்ற பெயரில் தமிழில் தயாரிக்கப்பட்டது. இது வாணிஸ்ரீ படம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அருமையாக நடித்திருந்தார். வாணிஸ்ரீக்கு ஜோடியாக நடித்தவர்கள் ஒருவர் சிவாஜி மற்றும் முத்துராமன். சிவாஜி கணேசன் முத்திரை பதித்த மகத்தான பகுதியில் ஒன்று தங்கப்பதக்கம். சிவாஜி கணேசன் மேடையில் நடிப்பதற்காக மகேந்திரன் எழுதிய நாடகம் பின்னர் சிவாஜியை படைச்சொன்னினால் அது படமாக்கப்பட்டது. தயாரித்து வசனத்தை மகேந்திரன் எழுத பி. மகாதேவன் தயாரித்து செய்திருந்தார். மகேந்திரன் உருவாக்கிய கடமை தவறாத எஸ்.பி. சௌத்ரி என்ற போலீஸ் அதிகாரி நம் கண் முன் நடமாட விட்டார். சிவாஜி உள்ளத்து உணர்ச்சியுடன் முகத்திலும் நடை, உடை, பாவனைகளும் பிரசித்தளித்தது. அவர் மகனாக ஸ்ரீகாந்த், மனைவியாக கேஆர் விஜயாவும் நடித்திருந்தார்கள். மற்றும் மேஜர் சுந்தரராஜன், வே.கே. ராமசாமி,
பிரமிளா, மன்னரம் ஆகியோர் நடித்திருந்தனர். கண்ணதாசன் பாடலுக்கு எம்.எஸ். சுசீலா இசையமைத்திருந்தார். நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், சுமை தாங்கி, சாந்தாள், சோதனை மேல் சோதனை முதலான பாடல்கள் ஹிட்டாக அமைந்தது. டைரக்டர் பி. மாதவனின் சொந்த படம் பாட்டும் பரதமும். சிவாஜி கணேசன் ஜெயலலிதாவுடன் இணைந்து நடித்திருந்தனர். இதில் சிவாஜி கணேசன் சில நடனங்களை பிரதமாக நடித்திருந்தார். 1978 தத்துவச்செல்வி அம்மை என்ற மலையாள படத்தில் நடித்து கொண்டிருந்த போது உயரத்திலிருந்து கீழே விழுந்தார் சிவாஜி. அதனால் அவர் கை எலும்பு முறிந்து விட்டது. முறிந்த எலும்பை இணைக்க கையில் ஆபரேஷன் செய்யப்பட்டு ஸ்டீல் பிளேட்டு பொருத்தப்பட்டது. இந்த விபத்து காரணமாக சிவாஜி சில நாட்கள் படப்பிடிப்பில் கலந்து முடியவில்லை. தச்சோடி சிறை அம்பு மலையாளத்தில் வெற்றி படமாக 100 நாளுக்கு மேல் ஓடியது. சிவாஜியின் 200 படமாவது திரிசூலம் சிவாஜி புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் 200க்கு மேல் ஓடியது. சூப்பர் ஹிட் படமாக அமைந்தது. கன்னடத்தில் வெளியான சங்கர்கூர் என்ற படத்தில் கதைதான் திரிசூலம். தந்தையாகவும் 2 மகன்களாகவும் சிவாஜியுடன் நடித்திருந்தார். அவர் நடிப்பு கொடிகட்டி பறந்தது. சிவாஜியினுடைய எம்.என். நம்பியார், மேஜர் சுந்தரராஜன், வி.கே. ராமசாமி, கே.ஆர். விஜயா, ஸ்ரீபிரியா, புஷ்பலதா, மஞ்சுளா, தேங்காய் சீனிவாசன் நடித்திருந்தார். பசங்களை ஏ.எல். நாராயணன் எழுத கண்ணதாசன் பாடலுக்கு இசையமைத்தவர் எம்.எஸ். விஸ்வநாதன். டைரக்ஷன் கே. விஜயன். வாழ்க சிவாஜியினுடைய புகழ். வணக்கம்.